இந்தியாவே வெளியேறு, வங்கதேசத்தில் ஏன் இந்த முழக்கம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்தியாவை வெளியேறு மற்றும் இந்திய தயாரிப்புகளை புறக்கணிப்போம் ஆகிய முழக்கங்கள் வங்கதேசத்தில் இப்போ ஒரு சில எதிர்க்கட்சிகளால் தொடங்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் இப்போ சமூக வலைதளங்களில் அது வைரலாகி வருது. இந்த பிரச்சாரத்தை எதிர்க்கும் பலரும் இது வழக்கமான இந்தியா எதிர்ப்பு அரசியலின் ஒரு பகுதி தான் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹசன் மஹ்மூத் இந்திய தயாரிப்புகளை புறக்கணிக்கும் கோஷத்தின் நோக்கம் சந்தையை சீர்குலைப்பது, பொருட்களின் விலையை உயர்த்துவதே ஆகும் அப்படின்னு சுட்டிக்காட்டுறார். அனைத்து இந்திய தயாரிப்புகளையும் புறக்கணிப்பதன் மூலம் வங்கதேச சந்தையை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் அவர் முன்வைச்சிருக்காரு. வங்கதேசத்தின் ஆளும் அவாமி லீக் கட்சி இந்திய ஆதரவு நிலையை எடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் எதிர்கட்சியான பிஎன்பி எனப்படும் வங்கதேச தேசிய கட்சி இந்திய எதிர்ப்பு அரசியலையும் முஸ்லிம் மத அடிப்படைவாதத்தையும் முன்வைக்கும் கட்சியா இருக்கு. இது இன்னைக்கு நேற்று கிடையாது, பல்லாண்டு காலமாக அந்த கட்சியால் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடிய கொள்கையாகவே இருக்கு. வங்கத்தின் சிங்கம் என்றழைக்கப்படக்கூடிய ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய கட்சி தான் அவாமி லீக் கட்சியாகும். இந்தியாவின் உதவியோடு வங்கதேசத்திற்கு பாகிஸ்தானிடமிருந்து விடுதலை பெற்று தந்தவர் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஜனநாயகத்தையும் இந்தியாவின் மீதான மதிப்பையும் அதிகளவு கொண்ட கட்சி அப்படின்னா அது அவாமி லீக் கட்சி தான். ஆனால் 1978 வங்கதேசத்தை ஆண்ட ஜியாவுர் ரஹ்மான் என்கிற இராணுவ ஆட்சியாளரால் தொடங்கப்பட்ட கட்சிகள் தான் வங்கதேச தேசிய கட்சியாகும். இயல்பாகவே அவாமி லீக்கை வீழ்த்த இந்திய கட்சி, இந்த கட்சி கடைசியில் இயல்பாகவே அவாமி லீக் கட்சி வீழ்த்த கடைசியில் இந்த கட்சி எடுக்கக்கூடிய ஆயுதம் தான் இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறதா இருக்கு. கொலை செய்யப்பட்ட ஜியாவுர் ரஹ்மானின் மனைவி தான் கலிதா ஜியா. இவரும் வங்கதேச பிரதமராக இருந்திருக்கார். அப்புறம் ஊழல் வழக்கில் சிறையில் தள்ளப்பட்டிருந்தார். 2018 விடுதலைக்கு பின் அவர் லண்டன் சென்று தன்னுடைய மகனோட சேர்ந்து கட்சியை அங்கிருந்தே நடத்தி வரார். இந்திய எதிர்ப்பு நாடுகளுக்கு இது ரொம்ப வசதியாக போயிருச்சு. மேலும் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவையும் மடக்கி வங்கதேசத்தை தன்னுடைய வலைக்குள் வீழ்த்த சீனா பல்வேறு வியூகங்களையும் முயற்சிகள் மேற்கொண்டாங்க. ஆனால் பிரதமர் ஹசீனா அதற்கு கிஞ்சுற்றும் இடம் தராமல் இந்தியாவோடு உறுதியாக நட்பு பாராட்டி வராங்க. வங்கதேசத்தில் 44 கட்சிகள் அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய கட்சியாக இருக்குது. வங்கதேசத்தில் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 26 கட்சிகள் தேர்தலில் போட்டியிட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய 14 கட்சிகள் புறக்கணித்தாங்க. வங்கதேசத்தில் ஒரு தேசிய அரசின் கீழ் தான் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து தான் தேர்தல் புறக்கணிப்பு நடைபெற்றது. முக்கியமான எதிர்கட்சியான வங்கதேச தேசிய கட்சியினுடைய இந்த கோரிக்கையை அமெரிக்கா முழுமையாக ஆதரித்தாங்க. ஆனால் வங்கதேசத்தின் நட்பு நாடாக திகழக்கூடிய இந்தியாவோ சீனா மற்றும் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறாங்க. வங்கதேசத்தின் தேர்தல்களில் வெளிப்புற தலையீடு ஏற்கத்தக்கது கிடையாது அப்படிங்கிறத இந்தியா வலியுறுத்துறாங்க. அமெரிக்காவின் நிலைப்பாடு தலையீடு நிச்சயமற்றது நிலையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதோட தெற்காசியா முழுவதும் சீனா தன்னுடைய செல்வாக்கை விரிவுபடுத்த அனுமதிக்கும் அப்படின்னு இந்தியா பயப்படுறாங்க. இந்தியாவினுடைய இந்த நடவடிக்கை மூலம் வங்கதேசத்தில் அமெரிக்கா தனிமைப்படுத்தப்பட்டது. ரஷ்யா, சீனா, இந்தியா ஆகியவை ஒரே நேர்கோட்டில் தங்களுடைய நலனை சார்ந்து ஒரே நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலை வந்துச்சு. இந்த நிலையில தான் இந்திய மக்களவை தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கும் நேரத்தில் வங்கதேச தேசிய கட்சி இந்திய எதிர்ப்பை முன்னெடுக்கிறாங்க. ஆனால் வங்கதேச பொருளாதார தேவைகள் இதை பிசுபிசுக்க வைத்துவிடும் அப்படிங்கிறதுல சந்தேகம் கிடையாது. இது மட்டும் இல்லாமல் வங்கதேச அரசியல் கட்சியால் இந்தியாவின் தேர்தல் முடிவுகளை மாற்றி வைத்துவிட முடியாது. அதனால் வங்கதேசம் உருப்படியாகும் வழியை பார்ப்பது தான் வங்கதேச தேசிய கட்சிக்கு நல்லதாக இருக்குது.